கண்ணுக்கு தெரியாத உண்மைகள். இவர்தான் மிகப்பெரிய வெற்றி பெற்று வளரும் இந்த புதிய நிறுவனத்தை நடத்துபவர் என்று சொல்லி அவரை எனக்கு அறிமுகப்படுத்தினார்கள். அவரை பார்த்தேன். அகன்ற நெற்றி, கருணை வடியும் முகம், எங்கோ பார்க்கின்ற கண்கள், ஒரு வித்தியாசமான உருவம். பேசத் தொடங்கினார். என்னால் நம்ப முடியவில்லை. காரணம், அவர் மனதை பற்றி பேசினார், வாழ்க்கை நெறிகளை பற்றி பேசினார், ஆன்மீகத்தை பற்றி பேசினார். எனக்கு வியப்பு மேலிட்டது. எப்படி தொழில் தொடங்கி முன்னேறினேன் என்று பேசியிருந்தாரானால் எனக்கு அதிர்ச்சி இருந்திருக்காது. வாழ்க்கையின் நோக்கம் என்ன என்று தொடங்கினார். எல்லோரும் சமம் என்றார். தோட்டியும் தொண்டைமானும் ஒன்று என்றார். கஷ்டப்பட்டு வேறு வழியே இல்லை என்று நான் நம்பிக்கை இழந்தபோது கடவுள் மனித உருவில் வந்து உதவினார் என்றார். அப்போதுதான் புரிந்து கொண்டேன், இவர் சாதாரண வியாபாரி அல்ல, சாதாரண தொழிலதிபர் அல்ல என்ற எண்ணம் என்னுள் வேரூன்றியது. பல தொழில்களை பார்த்திருக்கிறேன், பல பணக்காரர்களை பார்த்திருக்கின்றேன். எல்லோர் வாழ்விலும் ஏறுமுகம் இருக்கும், இறங்குமுகம் இருக்கும், வெற்றி இருக்கும், கொஞ்ச நாள் கழித்து தோல்வி இருக்கும். பல பேர் இப்படி பாதிக்கப்பட்டு கடையையே தொழிலையே மூடிவிட்டு போய்விட்டார்கள். இவரோ மேலும் மேலும் தொடர்ந்து தொழிலில் வெற்றி பெற்று கொண்டே இருந்தார். பல நிறுவனங்கள் நிரந்தரமாக தலைமுறை தலைமுறையாக வெற்றி பெற்று கொண்டிருக்கின்றன. என்ன சூட்சுமம் என்று என் மனம் ஆராயத் தொடங்கியது. சொந்த காலில் நின்று தொழிலில் வெற்றி பெற வேண்டுமானால் இந்த பிரபஞ்சத்தை பற்றி நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் சொன்னார். பணம், காசு, நகை நட்டு, கார், வீடு, நிலம் என்று இவ்வுலகில் நாம் கண்ணுக்கு புலப்படக்கூடிய விஷயங்களில்தான் ஆசை வைக்கிறோம். இவையெல்லாம் கண்ணுக்கு புலனாகாத ஒரு உலகத்திலிருந்து, உங்கள் மனதில் எழும் எண்ணங்களில் இருந்து, நீங்கள் விரும்புகின்ற ஆசைகளிலிருந்து எழுகின்றன. நம் கண்ணுக்கு தெரியாத அந்த உலகின் இயல்புகளை புரிந்து கொண்டால் கண்ணுக்கு தெரிகின்ற இந்த உலகில் எல்லாவற்றையும் சாதிக்கலாம் என்றார். அடேயப்பா, அப்படியா? அவ்வளவு சுலபமா என்றேன். நமக்கு தெரிந்ததைத்தான் பார்க்கிறோம். நம் பார்வைக்கு தெரியாததை பற்றி பேசுவதில்லை, சிந்திப்பதில்லை. பணம் ஒரு பொருள், காசு, நோட்டு, தங்கம், வெள்ளி என்று எல்லாமே பொருள்தான். நிலம் ஒரு பொருள். இதை கண்ணுக்கு தெரியாத உலகிலிருந்து உருவாக்கலாம். அந்த வித்தை உங்களுக்கு தெரியுமா? எனக்கு சொல்லிக் கொடுக்க முடியுமா என்று கேட்க துடித்தேன். அவர் பேசினார். பணம் வேண்டுமென்றால் பணத்தை பற்றி எண்ணாதீர்கள். பணத்தை உண்டு பண்ணும் அந்த சக்தியை, அந்த விஷயத்தை எண்ணி பாருங்கள். தரமான பொருளை உற்பத்தி செய்கிறேன் என்று பாடுபடுங்கள். பயனுள்ள, எல்லோருக்கும் பயன்படக்கூடிய பொருட்களை உற்பத்தி செய்வேன் என்று பாடுபடுங்கள். வாங்குவோர் மனதில் ஏற்படும் திருப்தி தான் எனக்கு முக்கியம் என்று எண்ணுங்கள். வாங்குகின்ற மக்களின் மனதில் ஏற்படும் திருப்தி இருக்கிறதே, அது என்ன பொருளா? பொருள் இல்லை. ஆனால் அதுதான் உங்களுக்கு மேலும் மேலும் பொருட்களை வாங்க தூண்டி பணத்தை கொண்டு வருகிறது. கண்ணுக்கு தெரியாத விஷயம்தான் கண்ணுக்கு தெரிகிற காசு பணத்தை வாரி கொண்டு வருகிறது. ஒரு உதாரணம் சொல்கிறேன். காரை உற்பத்தி செய்த ஹென்றி ஃபோர்ட் கோடீஸ்வரர் ஆனார். அவர் தான் கோடீஸ்வரராக வேண்டும் என்று காரை உற்பத்தி செய்யவில்லை. அவர் மனதில், நான் பணக்காரராக போகிறேன், அதற்காக காரை உற்பத்தி செய்கிறேன் என்று நினைக்கவில்லை. விரைவாக செல்லக்கூடிய கார் ஒவ்வொருவரிடமும் இருந்தால் எல்லோருக்கும் எவ்வளவு வசதியாக இருக்கும் என்று எண்ணினார். காரை உற்பத்தி செய்தார். பணம் தானே வந்தது. பிறருக்கு ஏற்படும் நன்மை, அதில் குறிவையுங்கள். பணம் நாய்க்குட்டி போல தானே உங்கள் பின்னால் வரும்.
அதேபோல ஆண்ட்ரூ கார்னகி இரும்பை உருக்கும் பெரிய தொழிற்சாலை ஒன்றை விலைக்கு வாங்கினர். இரும்பை எப்படி விற்பேன் என்று அவர் கவலைப்படவில்லை. அப்போதெல்லாம் ஆற்றை கடக்க மரப்பாலங்கள் தான் இருந்தன. அவை அடிக்கடி வீணாக மக்கிப் போயின. அடடா, இரும்பிலே பாலம் கட்டினால் நெடுநாளைக்கு நீடிக்குமே என்று எண்ணினர். சொன்னார். பிறர் நன்மையை கருதினர். அதன்பின் இரும்பு தொன்னாக விற்பனை ஆயிற்று. ஒரு கலைஞன் ஒரு படம் தீட்டுகிறான். தன் கற்பனையை, தன் உழைப்பை, தன் நேரத்தை, தன் ஆத்மாவையே அதில் கொட்டுகிறான். அது என்ன விலை போகும் என்பதை அவனுக்கு தெரியாது. அதை பற்றி அவன் கவலைப்படவும் இல்லை. சிறந்த ஓவியத்தை, ஒரு அமர ஓவியத்தை வரைந்து பார்க்க பிறருக்கு காட்ட ஆசைப்படுகிறான். அவன் ஆத்மா, அவனது உயிர் அதிலே ஒளிவிடுகிறது. அது லட்சோப லட்சம் ரூபாயை கொட்டி விடுகிறது. இவ்வாறு டாக்டர் MS உதயமூர்த்தி அவர்கள் சொந்த காலில் நில் என்ற நூலிலே பணத்தை ஈட்ட விரும்புபவர்கள் கண்ணுக்கு தெரியாத விடயங்களை கூர்ந்து நோக்க வேண்டும், அது கண்ணுக்கு தெரிகின்ற பணத்தை கொண்டு வந்து சேர்க்கும் என்கின்றார். நன்றி.